ஒரு 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ போடுறேன். ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்து எடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிகினிங் such as algae are attached but later on the become detached and free floating அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடிய ஆல்கேக்கு என்ன பேர் அப்படின்னா டைகோ பிளாங்க்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, such algae grow along the source to lake and pond and may be delimited from the penthophyte with some difficulty அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு வந்து ஆல்கேவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எபிசிட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு இதுக்கான ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் இலோத்ரிக்ஸ் ஸ்டிஜியோக்ளோனியம் பேட்ரகோஸ்பெர்மம் which type of the flagell அதாவது டைப் ஆஃப் த ஆல்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பேட்ரகோஸ்பெர்மம் அப்படிங்கிறது நமக்கு ரெட் ஆல்கே அப்படிங்கிறது தெரியும். பேட்ரகோஸ்பெர்மங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அவங்க கேட்கறது இலோத்ரிக்ஸ் ஸ்டிஜியோக்ளோனியம் பேட்ரகோஸ்பெர்மம் which type of algae கேட்குறாங்க. இது என்ன டைப் ஆஃப் ஆல்கே அப்படின்னா ஃப்ளூவைடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் த ஆல்கே. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் வித் இதோட உங்களுக்கு வந்து 2000 ஜிகே கொஸ்டின் கொடுத்துருவேன், 600 எஜுகேஷன் கொஸ்டினும் வந்து கொடுத்துருவேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா போதும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸும் உங்களுக்கு இதில் கொஸ்டின் இருக்கும். ஃபங்கைனா ஃபங்கை தனியாக, ஆல்கேனா ஆல்கே தனியாக, பிரயோஃபைட் தனியாக, டெடோஃபைட் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம். செல் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்போம். அதிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அரேஞ்சாக இருக்கும். கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்க அப்படின்னா இதை மீறி கொஸ்டின் போகாத அளவுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க நமக்கு 4th கொஸ்டின் at the successive generation of the divided cell are gelatinized and think in mucilaginous envelope development கேட்குறாங்க. அதாவது வளவளப்பான அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் மியூசிலேஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா பால்மெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் வந்து பிரசன்ட் ஆகும். இது எல்லாமே ஆல்கே கொஸ்டின். which one of the algae species not in diplomatic life cycle அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது வந்து diplomatic life cycle இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடோகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு வந்து diplomatic life cycle வராது. அடுத்த கொஸ்டின் which one of these correct statement கேட்குறாங்க. Cestron is a prepared from the neurocyst. அதே மாதிரி green laver is prepared from the Spirogyra and Oodogonium. Nichisia is a very rich in vitamin A. இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதை 1 2 2 3 1 2 3 2 அதாவது 3 1 அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அடுத்த 7th கொஸ்டின் there is a non-heterotrichous flamen type with the true branching. Mostly heterocyst present in reproduction takes place by hormocones, hermophores and rarely by the akinete அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அக்கினேட்டோட கேரக்டர் எங்கே வரும் அப்படின்னா ஸ்டிக்னோமெட்டைல்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேரக்டர் வரும். நமக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேரக்டர் a big nucleus is situated in the central region of the cell is called the primordial utricle அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கேரக்டர்ல வரும் அப்படின்னா யூலோத்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த primordial utricle அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு 9th கொஸ்டின் கோலியோகிட் நிட்லேரம் எண்டோஃபைட்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இதில் என்ன கொஸ்டின் கேட்க வராங்கன்னா கோலியோகிட் நிட்லேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எண்டோஃபைட்டிக்கா எந்த ஆல்காக்குள்ள வாழும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆன்சர். இதுல டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. அடுத்த 10th கொஸ்டின் ஈச் செமி செல்ஸ் ரிமைன் ஜாயின் டுகெதர் பை கனெக்ஷன் ஜோன் இஸ் இஸ்துமஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வேர்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். எதில் இருக்கு அப்படின்னா இந்த கிளோஸ்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கேரக்டர்.
அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. புரோட்டோனிமேட்டல் இனிஷியல் அண்ட் த ரைசைடல் இனிஷியல் பிரசன்ட் இன் கேக்குறாங்க. புரோட்டோனிமல் இனிஷியல் அதே மாதிரி ரைசைடல் இனிஷியல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா காரா அப்படின்னு சொல்லக்கூடிய பீசஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா காரா பேஸ் பண்ணி நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும். இயர் பை இயர் கண்டிப்பா காரா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் ஹெப்ட்ரான், ஹிப்னோஸ்போர்ஸ், வாண்டர் பிளாசம். திஸ் இஸ் ஆல் த கேரக்டர் ஃபவுண்ட் இன் த பீசிஸ். இந்த கேரக்டர்லாம் வந்து எந்த பீசிஸ்ல இருக்குன்னு கேட்குறாங்க. வவுச்சேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் தான் வந்து நமக்கு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். இந்த கேங்கோசீரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. சைப்னோசிஸ் ஃபார்ம் எதில் இருக்கும் அப்படின்னாலும் வவுச்சேரியால தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் திஸ் நாட் இன் ரோடோபைசி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ரோடோபைசியோட பீசிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிலிசா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடோபேசியோட பீசஸ் கிடையாது. மற்றது எல்லாமே வந்து நமக்கு ரோடோபேசி ரெட் ஆல்கேல வரக்கூடியதான். அடுத்து 14th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா there is a multicellular hair present in the flask like bodies is called the cryptoplast which are opened outside by the stomatal like opening is called the cryptostomata அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ஸ்டொமேட்டா மாதிரியே ஒரு சில ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல இருக்கும் அப்படின்னா சர்காசம் பீசிஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேரண்டி வாங்கியிருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு இது உண்மையில சூப்பரா இருக்கும். அடுத்தது 15th கொஸ்டின் there is a non tetrosporophytic fluoride அப்படின்னு சொல்றாங்க. At the leaving aside a few there is an axillary cells is found in a carposporophyte developing directly from carpogonium. சரிங்க பாருங்க, இந்த கார்போகோனியங்கிற வார்த்தை வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ரகோஸ்போர்மம் ரெட் ஆல்கேல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது ஒன்று நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது the first division of the zygote nucleus reductional அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே எங்க அப்படின்னா நிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் எல்லாமே வரும். அடுத்து 16வது கொஸ்டின் which one of this not in fluoride 6 ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃப்ளோரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்ல வந்து மொத்தம் 6 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுல இதுல எது வரல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டியூர்வில்லியேசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வராது. அடுத்து 17வது கொஸ்டின் கொனிமோபிளாஸ்ட் இனிஷியல் பிரசன்ட் இன் தி லைஃப் சைக்கிள். இது நமக்கு என்னமோ லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறது. கொனிமோபிளாஸ்ட்டை வச்சு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிசைபோனியாவில் தான் வந்து நமக்கு இந்த கொனிமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது 18வது கொஸ்டின். அடுத்து ஃபங்கை ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா there is a fungi which is causes the disease of the skin in man animal. அதாவது மனிதனுக்கும் அனிமலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நோயை உண்டாக்கக்கூடியதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நார்மலா லிக்னிகோலஸ் ஃபங்கையா என்டமோஜீனஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா டெர்மட்டோஃபைட்னு சொல்லுவாங்க. நோயை உண்டாக்கக்கூடிய தோல்ல வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபங்கைக்கு என்ன பேருனா டெர்மட்டோஃபைட்ஸ். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் லிக்னிகோலஸ், என்டமோஜீனஸ், அக்வாட்டிக் ஃபங்கை, டெர்மட்டோஃபைட்ஸ். இதுக்கு நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் ஆன்சரு. லிக்னிகோலஸ் அப்படிங்கிறது பாலிஸ்டிக்கட்டஸ், அதே மாதிரி சாஞ்சுனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சாங்குனியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டமோஜீனஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டமோபோத்ரா. அக்வாட்டிக் ஃபங்கைன்னு கேட்குறாங்க. அக்வாட்டிக் ஃபங்கை எது அப்படின்னா மோனோபிலிபாரடில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அக்வாட்டிக் ஃபங்கை. நீர்ல இருக்கக்கூடியது வந்து மோனோபிலிபாரடில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெர்மட்டோஃபைட்னு கேட்குறாங்க. ட்ரைகோபெட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டோஃபைட். அடுத்தது வாட்டர் மோல்டு, ஒயிட் ரஸ்ட், டவுனி மைல்டியூ, காமன் நேம் பிரசன்ட் இன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் காமன் நேம் எங்க வருதுன்னா ஊமைசிட்ஸ்ல வருது. வாட்டர் மோல்டு, ஒயிட் ரஸ்ட், டவுனி மைல்டியூ, காமன் நேம் இதெல்லாம் எதுல வருதுன்னா ஊமைசிட்ஸ்ல வரக்கூடியது. ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதுலயும் சூப்பரா கொடுத்துருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை அதுல வந்து டாபிக்ல கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன்லயும் கொடுத்துருப்பேன். இது 2வது ரிவிஷன். ஆக மொத்தம் நீங்க ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 to 200 கொஸ்டின் உங்களுக்கு கிடைச்சிருதுல. ஈஸ்ட் அண்ட் லீவ் கர்வ்ட் ஃபங்கை, ஹீமோஆஸ்கோமைகோட்டிடா. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 20 கொடுத்துருக்கேன். அந்த ஃபுல் டெஸ்ட் 20லுமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபங்கைல கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஓவராலா
ஃபங்கை அப்படின்னா நான் கொடுக்குற கொஸ்டினை படிச்சீங்கனாலே போதும், ஏன்னா அவ்வளோ இது நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பிரெட் மோல்ட் ஃப்ளை ஃபங்கை எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, கொஷின் கேட்கறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போன்னு கேட்குறாங்க, தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்மட் ரஸ்ட் வந்து டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தவறான ஒன்று. இதே ப்ளூ மோல்டு, பெரிதீசியல் ஃபங்கை, கப் ஃபங்கை, மோரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆஸ்கோ மைசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 22வது கொஸ்டின் ஃபங்கைல தான். இன் அகாரிகஸ் கேம்பஸிஸ் அப்பர் சர்க்குலர் அம்பர்லா லைக், மேல ஒரு குடம் மாதிரி இருக்கும். எக்ஸ்பெண்டட் போர்ஷன் இஸ் அ மஷ்ரூம் when young. It is a spherical in the shape and more or less button like and completely enclosed by the thin wisdom members. அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, குடமா இருக்கக்கூடிய அமைப்புல இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த வேலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு ஆல்ரெடி UGTRP எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அடுத்து வேர்டு நெஸ்ட் ஃபங்கை எதுன்னு கேட்கிறாங்க. கில்டட் மஷ்ரூம். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம கேட்கலாம், ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடியது. நிட்லரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பேர்டு நெஸ்ட் ஃபங்கை. அடுத்தது the sport are merged to each and other with its result large black and dark brown spot are developed அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எஃபெக்ட் தான் பேர் என்ன, டார்கெட் போர்டு எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். இது நமக்கு இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து 25 கொஸ்டின் புலோ ரைஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. புலோ ரைஸ் இது வந்து நமக்கு எந்த இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஏதாவது மோச்சல்லாவா, எஸ்குலண்டாவா, அகாரிகஸ் கேம்பஸஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அகாரிகஸ் கேம்பஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புலோ ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரிங்களா, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து which one of these incorrect statement அப்படின்னு கேட்கறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிளாஸ்டோமைசிஸ் அப்படிங்கிறது ஜியோட்ரைக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராங். The taita in alcoholic beverage preferred from the milk, இது கரெக்ட். அதே மாதிரி கேட்ரினின் ஹெலிமெந்தோஸ்போரியம் இதுவும் கரெக்ட். ஸ்பானுலேஷன் பெனிசிலின் ஸ்பானுலிசம் இதுவும் நமக்கு வந்து கரெக்ட். அடுத்து மியூக்கர்ல இருந்து ஒரு கொஸ்டின். இது ஆக்சுவலா வந்து நமக்கு எல்லாமே கரெக்ட். மியூக்கர் மியூசிடா ஹெட்டிரோதாலிக், மியூக்கர் ஸ்டொடினோபோரா இதுவும் ஹெட்டிரோதாலிக், மியூக்கர் ஹிமாலிஸ் வந்து ஹோமோதாலிக், ஃபைகோமேசிஸ் நிச்சன்ஸ் அப்படிங்கிறது ஹெட்ரோதாலிக், எல்லாமே வந்து நமக்கு கரெக்ட். அடுத்து மியூக்கர் மியூசிடா that is produced in germosporangia, germsporangia or germination அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஜைகோஸ்போர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து 29th கொஸ்டின். The type of the sexual reproduction found in the lower ascomycetes where the male and female sex organ cannot be distinguished from the each other. நம்ம எதனால எந்த லேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்கோமைசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுத்த முடியாது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபவுண்ட் இன் தி லோயர் ஆஸ்கோமைசிட்ஸ் வேர் தி மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், இதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா cannot be distinguished, நம்மளால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது வந்து நமக்கு ஆன்சர் என்ன, கேமெட்டான்ஜியல் காப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஹாப்ளோ டிப்ளோண்டிக் லைஃப் சைக்கிள் எதுல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சகாரோமீசிஸ் செர்வேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளோ டிப்ளோ பயாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்கு. அடுத்து 31வது கொஸ்டின். The gastromycetes including those fungi whose hymenia formed with the bestiocar and therefore they are known as அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சியோகார்ப்ஸ். சரிங்களா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு வந்து 100% இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டாபிக்கா படிச்சுட்டு திரும்ப திரும்ப நீங்க கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா படிக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். சும்மா வெறுமனே நீங்க மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாது. ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, கங்கோரி டிசீஸ் இஸ் காஸ்ட் பை அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து யூஸ்டிலோகா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபார்ம் ஆகும். அடுத்து கைரோபோரா, இது எதுல வருது அப்படின்னா போலியோஸ் லைக்கன்ல வரக்கூடியது நமக்கு வந்து கைரோபோரா. அடுத்து லைக்கன்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். கிரஸ்டோஸ் லைக்கன் ஹேவ் த ஆல்கல் அண்ட் ஃபங்கல் காம்பனன்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ, ஒரே மாதிரியா இருந்தா அது எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஜெலட்டினஸ் மேட்ரிக்ஸ்.
அடுத்து 35வது கொஸ்டின், there is a small concave circular depression or cavities developed in the lower cortex of the few Polios lichen. சரிங்களா, few Polios lichen. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பலோடியா, என்ன அப்படின்னா செப்பலோடியான்னு சொல்லக்கூடியது. இது இன்னொரு நேரம் நினைப்பு வச்சுக்கணும் நீங்க, இந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஈரப்பதமா இருக்கும். அடுத்து the thallus break into the pieces of fragmentation accidentally and each piece is developed into the new plant. They occur more frequently in the pendant thallus அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, தொங்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூடிய thallus வந்து பார்த்தீங்கன்னா எதில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ரமலினா ரெட்டிகுலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுல ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. The bottom of the cup or surface, the disc, the fertile part of the apothecium and is a linned by அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைமீனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டான ஆன்சர். அடுத்து 38வது கொஸ்டின், a gelatinous lichen trichocon does not protrude but grow in more or less horizontally in the thallus அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா கொலிமோட்ஸ் இந்திய பேக்கோமேனிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின், a leathery lichen umbilicera commonly known as has been eaten by the travelers in a arctic region in danger situation கேட்குறாங்க. ஆர்டிக் ரீஜன்ல சாப்பிடக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா சப் ஹைமீனியம். எந்த பார்ட் அப்படின்னா நம்ம வந்து சப் ஹைமீனியம் சொல்லக்கூடிய பார்ட். அடுத்தது லங்கோட் வாஸ் யூஸ்டு ஃபார் த டிசீஸ் இன் லங்ஸ், எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அதே தான், லங்கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. 41வது கொஸ்டின், the bacterial flagella are fixed on the protoplast and arise from the small basal granules, the pleuroplast situated அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம அடுத்தது பாக்டீரியாவோட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 41க்கு என்ன ஆன்சர்னா outside the cytoplasm. 42 பாருங்க, there is occurring wide spread in the cytoplasm. They occupy about 40% volume of the cell. There is a composed of palmitic phosphate in the increasing number of the towards late in their growth. சரிங்களா, growth வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி கேரக்டர் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டோக்ரோமேட்டியா கிரானியூல்ஸ்ல வரக்கூடியது. அடுத்து பியூட்டிஃபையிங் பாக்டீரியா ஆல்சோ known as, இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக். 44 பாருங்க, there is a found in oxygen deficient soil such as a marshy place, ஈரப்பதமான அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அதான். They converted nitrate into nitrites and free nitrogen liberated by அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா. சரிங்களா. அடுத்து 45, more than one endosperm may be formed in the parent cell. ஒன்னுக்கு மேற்பட்ட எண்டோஸ்போம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோஸ்போர் வந்து பேரண்ட் செல்ல ஃபார்ம் ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபாக்டீரியம் பாலிஸ்போரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 46, யூடியூப் சால்மோனல்லா டைபிமூரியம் indicate that is a bacterial virus or page are responsible for the transfer of genetic material from one to other lysogenic and lytic page அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்டக்ஷன். ஓகேங்களா, இந்த ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் இருக்காங்களே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணிருப்பாரு. அதான் யூடியூப் சால்மோனல்லா டைபிமூரியம் சொல்லக்கூடியது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 1, the sex pile is absent. The Epstein and the responsible for bacterial matting. Statement 2, the sex pile F plus and FR touch the opposite matting type cell specifically to the transfer in genetic material அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப genetic material வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்கறாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டா 2 ரைட்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். அதாவது ஆக்சுவலா வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து கரெக்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 2 ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அப்ப both statement are correct. அடுத்து match the following. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. அதாவது பெனிசிலியஸ் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியூசஸ் வரக்கூடியது. சூடோமோனாஸ் பொறுத்த வரைக்கும் கிரைப்டிக் பிளாஸ்மிட். ஆர் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர்.
கோல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது கோல்சினோஜெனிக். அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்க. இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் பாக்டீரியாலஜி நாமன் கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இது பண்ணது அப்படின்னா 1957. ஒரு சில புக்ல 58ன்னு கொடுத்துருப்பாங்க. 57 ஓகே 58 ரெண்டுமே நம்ம கரெக்ட் தான். சரிங்களா? 57னா 57 போடுங்க, 58 இருந்தா 58 போடுங்க. ரெண்டுமே கொடுத்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா ரெண்டுக்கும் மார்க் கொடுத்துருவாங்க. மைக்கோபிளாஸ்மா நொகாட் அண்ட் ரோக்ஸ் டிஸ்கவர்டு இன் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1898. அடுத்தது 51வது கொஸ்டின். லிட்டில் லீப் ஆஃப் பிரிஞ்சால், சிட்ரஸ் கிரீனிங் சாண்டல் ஸ்பைக், கிரே ஷூட்ஸ் ஆஃப் சுகர்கேன், ரைஸ் yellow dwarf cotton, little leaf cotton, the stenosis in sesamum pillaidi அப்படின்னு கேக்குறாங்க. how many disease caused by the mycoplasma கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்ப மைக்கோபிளாஸ்மா என்னென்னலாம் நோய் நமக்கு உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சதான் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 நோய் வந்து பாத்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மாவோட நோய் வந்து கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 அப்புறம் 6 7 8. ஆக்சுவலா வந்து எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் தி மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மொட்டைல் கிராம் நெகட்டிவ் contain both DNA and RNA. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியானது தான். reproduce by the budding and binary fission. அதுவும் கரெக்ட் தான். லிங்க் பிட்வீன் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா இதுதான் தவறான பதில். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது தவறு. Pleomorphic form measure about 210 to 435. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். லிங்க் பிட்வீன் ஃபங்கை அண்ட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியதான் தவறான பதில். அடுத்து 53வது கொஸ்டின். இன்கரெக்ட் ஸ்டேட் about the actinomycetes. உங்களுக்கு நம்ம டிஆர்பி எக்ஸாம் போர்டுல எப்படி கொஸ்டின்ஸ் வைப்பாங்களோ அதே மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். saprophytic parasitic live in the soil streptomyces. அதுக்கப்புறம் செமி அக்வாட்டிக் ஹேபிடேட் இன் மைக்ரோ மோனோஸ்போரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து 53. அடுத்தது நொகாடியா are known as a decomposing substrate like paraffin, phenol and petroleum. Produce the antibody substance streptomycin, chloromycetin. ஆக்சுவலா வந்து இதுல நமக்கு வந்து எது ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா fourth ஆப்ஷன் தான் ராங். Produce the antibody substance streptomycin, chlorotetracycline. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆக்டினோமைசிஸை பொறுத்த வரைக்கும் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி சப்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரோடெட்ராசைக்ளின் சொல்லக்கூடியதை உருவாக்காது. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆக்சிஜனிக் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா எந்த யாரோட கிளாசிஃபிகேஷன்ல வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஜிஸ் மேனுவல் கிளாசிஃபிகேஷன்ல தான் வரும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஜிஸ் மேனுவல்ல இருந்து ஒரு 2-3 வருஷமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம கண்டிப்பா அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 55வது கொஸ்டின். Cyanobacteria live in the symbiotic association with the protozoan and is called அப்படின்னு கேக்குறாங்க. Heterocysta, Exospora அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்றாங்க? கொஸ்டின் கேக்குறாங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்னன்னா சைனல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர். அடுத்து வைரஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின். The virus on the obligative parasite, a pathogen with the least in one dimension less than 200 millimicron. இது யாரோட கேரக்டர் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது Bowden. On the basis of the chemical properties, identify the material as an autocatalytic protein which can multiply with the living cells only அப்படின்னு கேக்குறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டான்லி. அடுத்து டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். டொபாக்கோ மொசைக் வைரஸ் புரோட்டீன் கோட் identical protein subunit each with a molecular weight of the dash subunit composed of the single chain of the dash amino acid அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது டோட்டலா அந்த 3 கேரக்டர் வச்சு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 2130 புரோட்டீன் கோட் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 18,000 அப்படின்னு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும். அதே சிங்கிள் செயின் வந்து பாத்தீங்கன்னா 158 அமினோ ஆசிட் இருக்கும். பார்க்க கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்.
அடுத்து 59வது கொஸ்டின் வைரஸ்ல viruses can be filtered through the free filtered and the Chamberlain filter but according to the Milvania this can be filtered through also அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல வந்து கொலடன் மெம்பரைன்ஸா சால்ட்டா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா கொலைடன் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 60வது கொஸ்டின் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வாஸ் ஸ்டடிட் பை அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர், லூயிஸ் 2 ரிப்பீட் ஆயிருச்சு, டிமென் அண்ட் பால்டிமோர் அண்ட் பவுடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஆக்சுவலா ஆன்சர் என்ன ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் வந்து டிமென் அண்ட் பால்டிமோர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் 2ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் 1ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு வந்து 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம் 2ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்டிங் ஒரு 45 நம்பர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா பெஸ்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னமும் சேராதவங்க, சேர விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமா அந்த 2ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு நாம அதுக்கான எல்லா ஏற்பாடும், ஏன்னா இப்போ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு, அதனால அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்ய முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா அந்த 2ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் அடுத்து பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த இன்னொரு ரிவிஷன் சொன்னோம் இல்லைங்களா, 2வது ரிவிஷன். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கொஸ்டின் புக்லெட்ல வந்து 2 ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அதுல வந்து நம்ம செகண்ட் ரிவிஷன் இது பார்த்தோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க மெனி கிரஸ்டோஸ் லைக் அண்ட் growing அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாவது dissolve and the disintegrate the soil particle, yield and coloring அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. used in fabrics or used in medicine எதுக்கு பயன்படுது இது வந்து பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா dissolve and disintegrate them into the soil particle. many crustals like and growing on the rocks. பாறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா dissolve and disintegrate them soil particle. 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து the Besidiospore puccinia gramineae developed when the fungus found in அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பெசிடியோஸ்போர் எங்க ப்ரொடியூஸ் ஆகும், இது 2011 எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். பார்பிரியா, வீட்டா, சாயிலா, ஆல்டர்னேட் ஹோஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். அந்த எக்ஸாம்ல வந்து 2 கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்திருந்தாங்க. அதாவது பார்பரிக்கும் கொடுத்திருந்தாங்க, சாயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கொடுத்திருந்தாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் an epibiotic disease and insensitive to mainly அப்படின்னு கேக்குறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா சாயில் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஃபங்கை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் தான் அதுக்கு முக்கியமான ஒண்ணு. ஒரு நோய் பரவறதுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். The symptoms caused by the bacteria usually do not including, அதாவது இதுல எது பாக்டீரியாவோட டிசீஸ் இல்லை அவ்வளவுதான் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோபியா, காலா, பிளைட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு கிடையாது. இதுவுமே ஹைப்பர்ட்ரோபி ஹைப்போபிளாஸ்மா பேஸ் பண்ணி நமக்கு வந்து 2013 டிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது போர்டாக்ஸ் மிக்சரை வச்சு முன்னெல்லாம் ரெகுலரா கொஸ்டின் இருக்கும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஸ்டின் இல்ல. The standard formula Borax mixer 5550 which is including respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் காப்பர் சல்பேட் லைம் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? இப்போ இனி வர எக்ஸாம்லாம் நீங்க வந்து டைரக்டா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதை விட அடுத்து அட்வான்ஸா என்ன கேட்கலாம் அப்படிதான் நீங்க பார்க்கணும். செர்சான் அக்ரோசான் ஆர் யூஸ்ட் இன் சீட் டிஸ்இன்ஃபெக்ட் அண்ட் த ப்ரோடக்ட் பிளாங்டோடின்னு கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்கனோ மெர்குரி காம்பவுண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. The dominant fungus rhizophore revolved by the Tube and the Divodi in 1988 அப்படின்னு கேட்கறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன, டாமினன்ட் ஃபங்கஸ் அண்ட் ரைசோஸ்போர் வந்து Aspergillus flavus. அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் த சாயில் சிஸ்டம் should not including அப்படின்னு கேட்கறாங்க. இதுல வந்து not including எது அப்படின்னா supporting homogeneous biological condition. அடுத்த கொஸ்டின் பாக்டீரியம் ஆக்சிடைசிங் அமோனியா டு நைட்ரேட் எந்த பாக்டீரியா, இது நமக்கு வந்து 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோஸ்பைரா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்.
அடுத்து கோலிஃபார்ம் இஸ் டெஃபினட் as. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுவும் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஃபேக்கல்டேட்டிவ் எனரோபிக்கோட கண்டிஷன் கிராம் நெகட்டிவ் நான் ஸ்போரிங் ராட் ஷேப்டு பாக்டீரியா. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஆக்சுவலாக வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஃபோர்த்தும் ரைட்டு தான், தேர்டும் ரைட்டு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக ப்ளஸ் கொடுத்துருக்கணும், அவங்க டைப் பண்ணும்போது கொடுக்காம விட்டாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். 11வது கொஸ்டின், த சயின்டிஸ்ட் ஹூ சோ தட் இஸ் இயர் 1898. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது வரைக்கும் 2-3 தடவை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இயரும் கேட்டிருக்காங்க. The tobacco was mosaic virus. Tobacco mosaic virus diffused through agar layer and mentioned it is a contagium vivum fluidum. யாருன்னா நமக்கு ஈஸியா சொல்லிடுவோம், பேஜரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆன்சர். அடுத்து இது 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். 2019ல இதே கொஸ்டின் என்னாச்சு அப்படின்னா ரிப்பீட் ஆச்சு. அப்ப ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய லட்டு மாதிரி. எந்த காரணத்தை கொண்டு அந்த கொஸ்டின் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுல பாருங்க, the life cycle battery which involve the 6 stages அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஆன்சர்னா ஃபோர்த் ஆப்ஷன். adsorption, penetration, replication, production, assembly and release. ஓகேங்களா? ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது APR PAR. அவ்வளவுதான், நினைப்பு வச்சுங்க. APR PAR அப்படின்னு நினைப்பு வச்சுன்னா முடிஞ்சது. APR இங்கேயும் ஆர்ல முடியும், PAR இங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ல முடியும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஆன்சர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். APR PAR, adsorption, penetration, replication, production, assembly and release. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. The bacteria living freely in the soil and fixing atmospheric nitrogen in the form of nitrogenous compound அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா Acetobacter and Clostridium. Heterotrophic bacteria may be அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப heterotrophic வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அது பாராசைட்டிக்காவும் இருக்கும், சாப்ரோபைட்டிக்காவும் இருக்கும், சிம்பியாட்டிக்காவும் இருக்கும். இதுவும் 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அடுத்து மைசீலியம் ஆஃப் த லோயர் ஃபங்கை ஆர் மோஸ்ட்லி அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்கும், செப்டேட்டா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஆக்சுவலா வந்து லோயர் ஃபங்கை பொறுத்த வரைக்கும் செப்டேட்டு சீனோசைட்டிக் கண்டிஷன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? மல்டி நியூக்ளியஸ். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. In fungi, when the asexual spore produced in externally, the spores is named exogenous spores. The example for such a spores are அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து கொனிடியா அண்ட் பிக்னோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கரெக்ட். அடுத்து 17வது கொஸ்டின். Some of the polios and Proteus lichen. லைக்கன்ல ஒரு கொஸ்டின். Some of the polios and Proteus lichen in their plant body have the very loosely interwoven hyphae to facilitate the gases exchange. Is a localized areas may be depression or cone-like cells is called. இது நமக்கு 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டதுதான். ஆக்சுவலா என்னது அப்படின்னா பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாச துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18வது கொஸ்டின். The most prepared or organism in the industrial production of the citric acid எதுல வருது அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு Aspergillus niger. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இதுல டிஆர்பி இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பார்ட்ல இருந்து மெட்டீரியல் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லியும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு A to Z என்ன பெஸ்ட்டோ அதை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அதை நீங்க ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, நம்ம இந்த 10,000 கொஸ்டின் சொன்னோம் இல்லைங்களா, அதுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத வந்து நம்ம டெமோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இதெல்லாம் வந்து நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். பாராபேசிஸ், பெரிபேசிஸ் எல்லாமே வந்து கேட்ட கொஸ்டின். இந்த ஃபார்மிக் யூஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதோட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இது வரைக்கும் கேட்ட அத்தனை டிஆர்பி எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதோட எண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா எண்டுல வந்து நமக்கு எஜுகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 எப்படி ஃபார்ம் பண்ணிருப்பாங்களோ
அதே இதில் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இதில் 10 ஜிகே கொஷின் 30 எஜுகேஷன் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அப்போ இதை நீங்கள் வாங்க இது பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது மட்டுமே போதும் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? படிங்க. அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் என்ன பண்ணுங்க, நல்லா ஸ்கோர் வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வேணால் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணலாம். அதனால வந்து ரெடியாக இருங்க.